ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பில் என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் அரிசி புதுசாக வாங்கியிருப்பாங்க. அதாவது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி பட்ஜெட் இருக்கிறவங்க மாதம் அரிசி எத்தனை கிலோ வேணுமோ வாங்கிப்பாங்க. அப்போ கடைகளில் வாங்கும்போது நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அரிசியானது புதுசாக பழசா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே ஒரு 2 டைம் 3 டைம் சமைச்சாகணும். அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த குறிப்பு. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். இப்போ பாருங்கள், இது புதுசாக இருக்கக்கூடிய அரிசி நான் எடுத்திருக்கேன். அதாவது புது அரிசி, சரிங்களா? பழைய அரிசினா உங்களுக்கு தெரியும், நல்லா கொஞ்சம் அந்த மண் இது மாட்டம் இருக்கும். இது புது அரிசி. இப்போ இந்த புது அரிசியை குழையாமல் வடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதம் இந்த அரிசியில் சாதம் வடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை சாரை பிழிஞ்சு விட்டு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா சாதம் நல்லா உதிரியாக நல்லா பூ மாதிரி இருக்கும். நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா குழஞ்சா பிடிக்காது. அதே மாதிரி சாதம் பார்த்திங்க அப்படின்னா பூ மாதிரி தனித்தனியாக உதிர்ற மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த குறிப்பு. அதனால் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த 30 வாங்கினது புது அரிசியாக போயிடுச்சு. அதனால எனக்கு வடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் குக்கரில் வைக்கிறவங்களா இருந்தால் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி போயிடும். நம்ம சாதம் வடித்தா எப்படி தண்ணி விட்ட மாதிரி போகும், அந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எலுமிச்சம்பழம் விடுறது நேச்சுரல் இதுங்கிறதுனால நமக்கு இயற்கையானது தான். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன குறிப்பு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னா அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குறிப்பு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் எல்லாருமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி குக்கரில் தான் நம்ம வைக்கிறோம். நம்ம குக்கரில் வைக்கிறத விட வடித்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சப்போஸ் இன்றைக்கி எல்லாருமே வேலைக்கு போகிற சூழ்நிலையில் இருக்கிறதுனால குக்கர் அப்படிங்கிறது சீக்கிரமாக வேலை முடியும், சரிங்களா? அப்போ சுகர் இன்றைக்கி இல்லாதவங்களே கிடையாது. சுகர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அதாவது அந்த குக்கரில் நம்ம வடிக்கிறோம் பார்த்திங்களா, கஞ்சியை நம்ம கீழே வடிக்காமல் அதுலேயே இருக்குது. அதோடு நம்ம சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது என்னாகுன்னா, அந்த குக்கர்லேயே நம்ம அப்படியே சாதத்தை வச்சிடறோம். வேறொரு பாத்திரத்தில் மாற்றுறதே கிடையாது. நீங்கள் வேறொரு பாத்திரத்தில் உடனடியாக குக்கர் சாதத்தை மாற்றிடுங்க, சரிங்களா? அதுதான் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இதை நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்குது. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் ஆதரவு கொடுங்க. என்னுடைய மற்ற சேனலை நான் கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோ, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் வீட்டில் 10வது 12வது படிக்கிற குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய எஜுகேஷன் வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். நன்றி.